ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லோ மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஸோ இது வந்து இட்லி, சுண்டல் இந்த காம்பினேஷன் தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ரேவந்த்க்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுன்றனால காலையில் எழுந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 7:00 தான் நான் பொறுமையாக எழுந்து நான் வந்து கிச்சன் பக்கம் வந்தேன். ஸோ இப்போ வந்து ஊற வச்ச சுண்டலை வந்து குக்கரில் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு 4, 5 விசில் விட்டு இறக்கிட்டா சுண்டல் வெந்துடும். ஸோ ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து ஒரு 7 விசில் விட்டு இறக்கியுமே பெருசாக வேகலை. அகைன் ஒரு 4 விசில் விட்டேன். அப்பயுமே பெருசாக சுண்டல் வேகலை. என்ன மிஸ்டேக்குன்னு தெரில அந்த சுண்டலில். ஸோ இதுக்கு வந்து இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றியாச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டு இப்போ இந்த சுண்டல் ரெசிபி தான் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இது எங்கள் பாட்டி வீட்டோட ரெசிபி இது. நான் இதை பற்றி தனியாக டெடிகேட்டடாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக எண்ணெய், அப்புறமா கொஞ்சம் கடுகு, சோம்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தட்டி போடணும். பட் நான் அப்படியே போட்டுட்டேன். சோம்பு மட்டும் லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். நான் இதில் காட்ட மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச சுண்டலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி இருந்தால் முதல்ல அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி விட்டு சுண்டல் போடலாம். பட் இது அந்தளவுக்கு தண்ணி இல்லை, அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் இது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த எசன்ஸ் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டிங்கன்னா சுண்டல் ரெடி ஆகிடும். ஸோ இட்லியும் மீன்மேல் வெந்துருச்சு. ஸோ இட்லி வச்சு சுண்டல் கொடுத்து ரேவந்த்க்கு வந்து டிஃபன் கொடுத்தாச்சு. பாப்பாவும் அதே சாப்பிட்டா, நானும் அதே சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக தயிர் சாதம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.